இதனால் எனக்கு அளித்த சாபமா, இதனால் எனக்கு அளித்த சாபமா, அலையடலில் குறும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது. இருந்தால் வருவாயோ நேரிலே, இருந்தால் வருவாயோ நேரிலே, இருந்தால் வருவாயோ நேரிலே, அலைகடலில் குறும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. என்னுடைய மகள் வெளிநாட்டில் சென்று படித்தாள் என்று ஒரு காரணத்திற்காக அவளை கொன்று விட்டாயே. என்னுடைய மருமக பிள்ளை ராஜாவையும் கொன்று விட்டாயே. இவப்பார் மல்லி முல்லை, இப்பொழுது நம்ம இருந்தா நமக்கு ஆபத்து நேரும். இப்பொழுதே நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நம்ம எங்கேயாவது சென்று விடலாம். ஒரு மனிதன் அழிவு காரணமே முன்கோபம் தான் காரணம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு, மூத்திரம் உடம்புக்கு சத்துரு. ஆமா, செவனப்பு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். படுபாவே நம்ம பயிர் வச்சுதான் பாடுறா, வேஸ்டா போதுடா. வாயில போடக்கூடாது. என்ன பண்றது? என்ன அறுவடை ஆக வேண்டும் என்று வந்தவங்களே 2 பேரும் கொலை செய்துட்டாங்க. வேலை கொடுக்குற 2 பேரும் சாவச்சேன். பார்த்தாங்க இருந்த கூலியாலாம் இது மேல ஜமீன்தார் நம்மளே கொல்லுவாரு அப்படின்னு 10 பேர் மூட்டை முச்சு கட்டி கிளம்பிட்டாங்க. ஒரு கூலி ஆள் கூட கிடையாது. நீ என்ன செய்யற? தடுத்து நிறுத்த வேண்டும். ஆமா, இவர் ஒவ்வொரு ஆளா குத்திக்கிட்டே இருப்ப, நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் எதுக்காக உங்களை குத்துறேன்? அறுவடை ஆக வேண்டும், ஆட்கள் வர வேண்டும் தானே கேட்டேன். கேட்டதுக்கு எதிர்த்து பேசுறாங்க. எதிர்த்து பேசுறாங்க எனக்கு பிடிக்காது. காலம் மாறி போச்சு. கூலி ஆள்கிட்ட கூட பக்குவமா பேசுறதா வேலை செய்வான். உன் தள்ளி தாட்டு போட்டுனா மொத்தமா குத்திட்டு கிளம்பிட்டான். போனவங்க போட்டாங்க. போய் இறங்கி யாரோ போ. அறுவடை ஆக வேண்டும், என்னால அறுக்க முடியுமாடா? அதுக்கே அறுவடை ஆக வேண்டுமே. இதற்கு என்ன வைய? என்ன வைய? எனக்காக என்ன திக்கிற கணக்கு புள்ள? தகுந்த நேரத்தில் தகுந்த உபாயம் உரைக்க வேண்டும். அதுக்குதான் கணக்கு புள்ளிய வச்சுக்கிறேன். ஏன்னா நீ என்ன சொல்லடா? என்ன நம்புற கணக்கு புள்ளி நம்புற? ஆமாண்டா. கவலையா படாத. உன்னை எங்க ஏத்து போய் சேகரமா அங்க சேர்த்துறேன். என்ன எங்க ஏத்து போய் சேகரம்? எங்க ஏத்து போய் சேகத்தியா? அறுவடை முச்சு மொத்த நெல் முட்டி ஏத்து போய் ஜமீன்ல சேர்த்துறேன். நீ சொல்ற வார்த்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ஒரு நேரத்துல உங்க அக்கா கொஞ்சம்
பச பசன்னு இருந்தா பசன்னா நல்லா தெம்பா யூரியா பொட்டாஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களா? ஏய் ஒரு பெண்ணுனாக்கா பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணம். இந்த முட்டத்தூர் கிராமே உங்களுக்கு அடிமையா இருக்கு. யாரும் எழுத்து பேச முடியாது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு அக்கா, கொஞ்சம் அழகா இருந்தாலே அப்படின்னு கருப்பாயிச்சியா எதுக்கோ கொலை பண்ணிட்டேன். அத போய் வெளியே சொல்லிட்டு போறேன் அப்படின்னு எனக்கு கணக்கு போட்டுல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. வேலை போட்டு கொடுத்து அதெல்லாம் மனசுல வச்சுக்க நான் உன்னை பழி வாங்குறேன். பை வாங்கி உண்டை விட்டு ரெண்டா பண்ணுனா நம்ம வேறல நம்ம கண்ணு குத்துமா? நான் குத்த மாட்டேன் உன்னை. சரி சரிதானா? அறுவடை ஆக வேண்டும். அதுக்கு என்ன வை? ஐயா உங்க நம்ம ஜமீன் தான் அறுவடைக்கு ஆள் இல்ல. உங்க மாமனார் இருக்கிறாரு, அவரு ஒரு ஜமீன் தானே. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்கிட்டு ஆட்களை அனுப்புவாங்க, அறுவடை செய்து முடிக்கலாம். யாருக்கிட்ட? எங்க மாமனார். ஏய் நான் போய் எங்க மாமனார் நான் எப்படி ஆக முடியும்? என் முன்னாடி கட்டி இட்டாதுன்னு குண்டு மணி தங்கம் கூட அவர் கேட்டு நான் வாங்கிடுறேன். கல்யாணம் பண்ணிட்டாங்க. தாலி கட்டின போடுவேன் அப்படியே கட்டின போடுவேன். வரதட்சணையா ஒரு குண்டு மணி கூட வாங்க. வரதட்சணையா ஒரு குண்டு மணி கூட வாங்காது இருக்கும்போது கூலி ஆளை கேட்டா இல்ல சொல்லுவாரா? அதனால கௌரு கூட்டி நீ போவாத. மகாராணி அனுப்புங்க. ஆமா மக போய் அப்பா அவனை கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாரு. நமக்கு தேவை கௌரவம் இல்ல, அறுவடை முடியணும். ரொம்ப யோசனை தானே. கணக்கு ஆள் வச்சிருக்காரு. சரி ஹோல் டாப்ல வரும் நீ. அண்ணே வரதேவி. அடியா நான் பார்த்தா நீ சும்மா இருப்பியா? பாத்தியா நீ? அண்ணன் வேலையெல்லாம் பாத்தியானா? அப்படி சொல்லு. சொன்னா பாக்குறதுக்கு நீ சொல்றது என்ன மொட்டையா பாத்தியானாக்கா நான் என்ன சொல்றது? என்னடா நினைச்சீங்க? என்னமா அதெல்லாம் வர வர ஐயா பேச்சே சரி.